இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசில் நீங்களாம் வந்து படிச்சிருப்பீங்க கிரீன்விச், அட்சரேகை கோடுகள், தீர்க்க ரேகை கோடுகள், கிழக்கு மேற்கு இதெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க. ஸோ அப்படின்லாம் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். கிரீன்விச் அப்படின்றது இங்கிலாந்தில் அந்த இடத்த வந்து பிரிக்கிறாங்க, உலகத்தை வந்து கிழக்கும் மேற்காக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ லிங்கேஷ் அண்டு ராஜேஷ் 2 பேரும் தான் வந்து இப்படி ஒரு இடம் இருக்காங்க போலாம் ஜாக்கி அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருமே வந்து பாண்டிச்சேரி தம்பிகள். ஸோ அவங்களுடைய மேற்பார்வையில் நம்ம கிரீன்விச்சுக்கு போகிறோம். லெஃப்ட்டில் ஒரு கால், ரைட்டில் ஒரு கால் வைக்கிறோம். பெரிய பெரிய பில்டிங் தான் லண்டன்ல வந்து இதுவே போலாது. Exit to the left. We already said pale yellow. Towards Greenwich. 500 moons ago. Alto Greenwich. I don't sound like that. Okay, stop deflecting. Say the dang thing. Take the 4th exit onto A2203. Red. Blackwall Lane. You already said red. Blue. We already said blue. Green. We already said green. Pink. We already said pink. Turn right onto A206 Trafalgar Road. தூருக்கு Greenwich எடுத்துட்டு. Woo! I can't breathe. I can't breathe. லோக்கல் டிராஃபிக் கிரீன்விச் 2203. You can't breathe. No, I can't. 0203 கிரீன்விச் நம்ம பார்க்க போயிட்டோம். 2 அராத்துங்களோட போயிட்டு இருக்கோம். அதுதான். He's not giving up on the game. It's okay, Arnie. You know it, right? For your sure. In 1,000 feet. Use the right lane to stay to the right to A206 Greenwich Church Street. Arnie, அங்க பாரு ஆக்டோபஸ்லாம் வச்சிருக்கானுங்க. யார் வச்சிருக்கா? அம்மாவோட சிறிய கூட அம்மாவோட சிரி. கிரீன்விச் இது இங்கிலாந்தில் தேம்ஸ் நதிக்கரையில் தென்கிழக்கு பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் கிரீன்விச் கோடு, அதாவது மேற்குலகத்தையும் கிழக்கு உலகத்தையும் பிரிக்கக்கூடிய கோடு இங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஏற்கனவே காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு, இது வந்து இது வந்து காடு, இது பெரிய காடுன்னா அதை வந்து கார்டனாக மாற்றிட்டாங்க. ஒரு காலத்தில் அது காடாக இருந்ததுனால அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ராயல் ஃபாரஸ்ட்னே சொல்கிறாங்க இந்த இடத்த. ஸோ 185 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடம் இது. இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குன்றுக்கு மேலே தான் வந்து குயின் அப்சர்வேட்டரி அப்படின்ற ஒரு இடத்த வச்சுருக்காங்க. அதாவது குயின் வந்து இந்த மலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேம்ஸ் நதியில் இருக்கிற கப்பல்கள், எந்த கப்பல் வருது, எந்த கப்பல் போகுது, ஸோ எல்லாத்தையுமே இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி பாருங்கள், பின்னாடி நவீன லண்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து கடற்கரை படிப்புகள், அதாவது காலேஜ் இருக்குது, ஓல்டு நேவல் காலேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மேரிடைம் மியூசியம் இருக்குது. இதுக்கு பின்னாடி தான் இந்த சிறு குன்று. இந்த குன்றுக்கு மேலே தான் வந்து இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து அந்த கிரீன்விச் இடத்த வந்து பார்க்க போயிட்டுருக்கோம், அந்த பிரிச்ச கோட்டை வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் அந்த பிளேஸ், ரைட். நாங்கள் போன போது அந்த இடம் வந்து சாயங்காலம் 5 மணி, நல்ல மழை, நினச்சிக்கிட்டே தான் போனோம். இதில் இன்னொன்று சிறப்பு என்னென்னா, இதுக்கு உள்ளார, அதாவது இந்த பில்டிங்க்கு உள்ளார நல்ல பெரிய பட்டையாக ஒரு கோடு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அது உள்ளார போனால் உங்களுக்கு டைம் ஸ்லாட்டு எல்லாமே நீங்கள் புக் பண்ணணும். நாம் வந்து அவசரடியாக போனதுனால புக் பண்ணலை. ஸோ அந்த கோட்டினுடைய நீட்சியாக செவுத்தில் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உள்ளார போனீங்கன்னா இது வந்து அப்படியே தரையில் இருக்கும். இப்போ இது வந்து செவுத்துலேருந்து இது வரைக்கும் பிரித்து, அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்லாட் கிடைக்காதவங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கோட்டை போட்டு இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்து போகலாம். இங்கே தான் எல்லாருமே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈஸ்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இங்கிலாந்து. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இடம்.
லண்டனில் உயர்ந்த பகுதி. இதிலேருந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு அப்சர்வேஷனரி பிளேஸ் இது. அதுவும் இருக்குல்ல, அங்கே ஒரு ஒயிட் கலரில் இருக்கிறது தான் வந்து O2. அங்கே தான் வந்து இளையராஜாவுடைய இசை கச்சேரி, அதெல்லாம் பெரிய பெரிய மியூசிக்கல் விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் நடக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுடைய பிஸ்னஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. இதன் பிறகு அந்த இடத்துல அது எல்லாமே மேகமூட்டத்தில் மறைஞ்சிருக்கு. ஸோ அது பக்கம் லாஸ்ட்டில் இருக்கிற அந்த டூம் கிட்ட தான் வந்து தேம்ஸ் நதியோடைய அந்த டவர் பிரிட்ஜெலாம் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப அவையிலேருந்து வந்திருக்கோம். ஆனால் இதுதான் ரொம்ப பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். எஸ்பெஷலி இது அந்த கிரீன்விச் லைன் அண்டு அந்த லைன் கீழே வந்து அதை வந்து இங்கேருந்தே காமிச்சிருக்காங்க பாருங்கள். கீழே ஒரு கோடு மாதிரி போகுது பாருங்கள். இதுதான் இந்த கோடு. எஸ், இருக்க ஒரு கோடு ஒரு ஒரு கேரக்டரோட நடந்து போகுது பாருங்கள். இப்போ வந்து இப்போ தான் கிரீன்விச் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வெஸ்டர்ன்லேருந்து இப்போ வந்து ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுக்கு போகிறாரு. ஸோ இதுதான் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க இடம் இது. இதுதான் வந்து கிரீன்விச் லைன். 1884 இந்த கிரீன்விச் லைனை வந்து உலகளாவிய அளவில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. கப்பலில் போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லைனில் லெஃப்ட்ஸில், அதாவது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் ஈஸ்ட்டு இந்தியா பக்கம், அப்படியே ஒரே ஒரு கோடு இப்படி தாண்டினேன்னு வச்சுக்கோங்க, இது வெஸ்டர்ன் சைடு. ஸோ இதுதான் இதில் இருக்கிற பெரிய பியூட்டி. அது ப்ளீஸ். ஸோ இது வந்து இந்தியா, இது வெஸ்ட் இங்கிலாந்து. So this is the center point, right? So in 1884 it's introduced this Greenwich line, right? கிழக்கு உலகத்தை அந்நாளில் இந்த மேற்கு உலகங்கள் ஆண்டனவே கிழக்கு மேற்காக மாறியதே நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு சாங் ஒன்று தமிழில் நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க. கிழக்கு உலகத்தை அந்நாளில் இந்த மேற்கு உலகங்கள் ஆண்டனவே இன்று கிழக்கு மேற்காக மாறியதே நோ ப்ராப்ளம். ஒரு விதைக்குள் எம்மை வைத்தாலும் மிக விரைவில் ஏறி வருவோமே, விஸ்வரூபங்கள் கொள்வோமே, நோ ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் த வெஸ்டர்ன் சைட், இங்கிலாந்து, தேம்ஸ். இந்த பக்கம் ரைட், ஈஸ்ட் இந்தியா, சிங்கப்பூர், ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த இடம் தான் ஒரே ஒரு பாயிண்ட்டு. ஆனால் பாருங்கள், ஜஸ்ட் லைக் தட், எவ்வளோ செலவே பண்ணாமல் இப்படியும் அப்படியும் பிரித்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் உலகமெங்கிலும் நேர கணக்கீடுலேருந்து கப்பலில் பயணிக்கிறவங்க வந்து திசைகளை அறிந்து கொள்வதிலேருந்து எல்லாமே. ஏன்னா பூமி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இப்படி கிடையாது. ஸோ கொஞ்சம் சாய்வாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கற்பனை கோடுகள்லேருந்து அட்சரேகை, தீர்க்கரேகைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி பேசிட்டே போகலாம். ஸோ திஸ் இஸ் த லெஃப்ட், திஸ் இஸ் த ரைட், அது மாதிரி பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். முழுக்க முழுக்க இங்கே உள்ளேருந்து தான் போய் பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து ஸ்லாட்டு போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட்டு வந்து ஏஷியா, ரைட்டு வந்து அந்தாண்ட அந்த பொண்ணு நிற்கிதுல்ல, அது வந்து கலராக பனியனில் பொம்மை போட்டிருக்குல்ல, அது வந்து வெஸ்டர்ன். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஏஷியா. ஸோ இதுதான் மேட்ரு. இது உள்ளார போனால் காசு, ஆனால் இது எல்லாத்துக்கும் காசை போட்டு வாங்குவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அப்சர்வேட்ரி, ராயல் அப்சர்வேட்ரி. யாரோ ஒருத்தன் இருக்கிறான், யாருன்னு தெரில. ஏதோ ஒரு கப்பலா இல்லை ராணியா அப்படின்னு தெரியல, யாருன்னு போய் பார்த்து வரும். ஓகே, கிரீன்விச் ராயல் அப்சர்வேட்டரியில் இருக்கிற இந்த சிலை வந்து யாருடையது, அவர் அப்படி என்ன முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு வரலாற்று தகவலை தேடி படித்த பொழுது இவருடைய பெயர் வந்து ஜெனரல் ஜேம்ஸ் வோல்ஃப். இவர் இங்கிலாந்தினுடைய குடியேற்றத்திற்கு பெரும் பங்கு வகித்தவர். இவர் இராணுவ அதிகாரியாக இருந்த பொழுது கியூபெக் நகரத்தை கைப்பற்றியதற்காக இவர் புகழ் பெற்றார். அது மட்டும் கிடையாது, இந்த போர் வந்து 7 வருடங்கள் நடைபெற்றது. இந்த போருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு வகித்ததனால் இவருடைய சிலை இந்த ராயல் அப்சர்வேட்டரியில் நிறுவப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இவரது உடல் வந்து இதுக்கு பக்கத்தில் உள்ள கத்தீட்ரலில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 1727 1759, அதாவது 32 வயசில் வந்து இந்த நாட்டுக்காக போர் முனையில் வெற்றி பெற்று கொடுத்த தேம்ஸ் நதி.
இதுதான் தேம்ஸ் நதி. இதிலிருந்து தான் அந்த காலத்தில் நிறைய கப்பல் போக்குவரத்து, வியாபாரம் எல்லாமே. இது வந்து முக்கியமாக வந்து இங்கிலாந்து அரச குடும்பத்தினுடைய வணிக கேந்திரம்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த மலையிலேருந்து தான் வந்து ஃபுல்லாக வந்து வானவியல் ஆராய்ச்சிகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு கப்பல் கூட பார்த்துருப்பீங்க. அந்த கப்பல் வந்து ஒரு காலத்தில் வந்து தேயிலையில் எடுத்துன்னு போய் பயன்பாட்டில், தேயிலை விற்பனையில் வந்து பயன்பாட்டில் இருந்து ஒரு கப்பலை தான் அவங்க வந்து இங்கே மியூசியமாக வச்சுருக்காங்க. ஸோ கூடுமான வர க்ரீன்விச் பற்றின எல்லா விஷயமும் சுவாரஸ்யமான தகவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சில சுவாரஸ்யங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதோட நன்றி. ஜாக்கேஷ்